சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் நடைபெற்று வரும் மகளிர் தின விழாவில் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை கட்சியின் தலைவர் விஜய் அறிவிக்க உள்ளார். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள் இன்றைய மகளிர் தின கொண்டாட்டத்தில் என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை எதிர்பார்க்கலாம்? தாவேக முதல் முறையாக இந்த தேர்தலை சந்திக்கிறது. ஏற்கனவே 2 பெரிய கட்சிகள் மகளிரை மையப்படுத்தி தான் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. விஜயனுடைய வியூகம் என்ன? பாலவேல், இந்த மகளிர் தின கொண்டாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் பெண்களை பற்றி உயர்வாக பேசக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகள் செந்தில் ராஜலட்சுமி அந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதை தாண்டி இன்று விஜய் பேசக்கூடியதும் விஜய் அறிவிக்க இருக்கக்கூடியதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக கட்சியினர் கூறுகிறார்கள். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி முதல் கட்டமாக அறிவிக்கப்படுகிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டு இந்த திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். அதாவது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பெண்களுக்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பதை விஜய் அறிவிக்க இருக்கிறார். அதற்கு முதல் கட்டமாக தான் இன்று 10க்கும் மேற்பட்ட, குறிப்பாக 10 15 வாக்குறுதிகள் இன்று வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் இலவசங்கள் இருக்குமா என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அந்த திட்டங்கள், அந்த அறிவிப்புகள் இடம்பெறும், அது தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெறும் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளிருக்கான உரிமை தொகை மற்றும் இலவச பேருந்து என்பது அது தொடரும் என்றும், ஆனால் தங்களுடைய அந்த புதிய திட்டத்தில் பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை குழுவானது இது அந்த உழைக்கும் வர்க்கத்தை மையமாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் என்று கட்சியின் சார்பில் கூறுகிறார்கள். அதன் வகையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார்கள். நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், இந்த கட்சியுடைய, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மகளிர், இளைஞர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கமான விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் ஆகியவர்களை முக்கியத்துவப்படுத்தி தான் அந்த அறிக்கை என்பது இருக்கும் என்று நாம் தொடர்ந்து கூறி வருகிறோம். அந்த வகையில் தான் தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இன்று விஜய் பெண்களுக்கான திட்டங்களை முதல் கட்டமாக அறிவிக்க இருக்கிறார். அதில் பெண்கள் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து பல்வேறு திட்டங்கள் அதில் இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். பாலவேல், தாவேகவினுடைய மகளிர் தின விழா கொண்டாட்டங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கொண்டாட்ட நிகழ்வில் பேசக்கூடிய தாவேக தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை, அதுவும் பெண்களை மையமாக கொண்ட வாக்குறுதிகளை வெளியிடுவார் என்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது. செந்தில், மிக குறிப்பா தொடர்ந்து இதற்கு முன்னதாக பேசக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளிலும் சரி, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளிலும் பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் தாவேக தங்களுடைய வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? பாலவேல், தொடர்ந்து விஜய் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு வருகிறார். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு என்பதை முக்கியப்படுத்தி தான் ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுகிறார். நீங்களும் அதை குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய முக்கிய நோக்கம் என்று அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். அதை வெளிப்படுத்தும் வகையில் இன்றைக்கான அறிவிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஏராளமான அந்த திட்டங்களை மகளிருக்காக அறிவிக்க இருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கான பாதுகாப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் இருக்கக்கூடிய திட்டங்களும் இருக்கும். பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களும் இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்று அந்த பெண்களுக்கான அந்த திட்டங்களை அறிவிக்க இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். ஏனென்றால் சாத்தியம் இல்லாத விஷயத்தை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். அந்த வகையில் என்னென்ன முடியும், தமிழகத்தினுடைய நிதி சூழல் என்ன, அதை தொடர்ந்து அதை சமாளிக்கும் வகையில் என்னென்ன திட்டங்களை அறிவிக்க முடியும், செயல்படுத்த முடியும் என்பதை ஆராய்ந்துதான் இந்த தேர்தல் அறிக்கை குழு அந்த திட்டங்களை உருவாக்கி இருப்பதாகவும் அதை இன்று அவர்கள் அறிவிப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். பாலவே, கௌரவிப்பு செய்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.
தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மகளிர் தின கொண்டாட்டங்கள் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. இன்றைய கொண்டாட்ட நிகழ்வில் பேசக்கூடிய தாவேக தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தலைவர் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள், குறிப்பாக பெண்களை மையமாக கொண்ட 10க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கட்சி தொடங்கி நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய தாவேக பெண்கள் மையப்படுத்திய பல்வேறு திட்டங்களை அறிவிக்க இருப்பதாக கூறி வருகிறது. கடைசியாக நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளிலும் ஒரு சில அறிவிப்புகளை தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்றைய கொண்டாட்ட நிகழ்வில் அதற்கான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிடப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார். செல்வி நேத்ரா அவர்களின் பரதத்தை பாராட்டி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறோம். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இன்றைக்கு தாவேக சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டங்கள் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. 2000 பெண்களுக்கு அனுமதி வழங்கி QR கோட் அனுமதியோடு அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தாவேகவனுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மகளிரை மையப்படுத்திய 10க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை இன்றைக்கு தாவேக தலைவர் விஜய் அறிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வில் பேசக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்க இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நேரடியாக முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதிகளாக எதை அறிவிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய மகளிரை மையப்படுத்திய வாக்குறுதிகள் என்ன என்பதும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். பாலவேல், மிக விரைவில் தமிழக சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில தற்போது சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் சர்வதேச மகளிர் தினம் நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது இதுல பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில ஏராளமான குறிப்பாக புதிய திட்டங்கள் வாக்குறுதிகளாக தற்போது விஜய் வழங்க இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்துல விஜய் மேடையில் பேச இருக்கிறார். அதுக்கு முன்னதாக நாட்டுப்புற பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் என்று தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினத்தில் தேர்தல் வாக்குறுதிகளாக மகளிருக்கு என்று என்ன திட்டங்கள் விஜயனிடம் இருக்கிறது, அதை குறித்தான அந்த அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். பாலவேல், தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் தினவிழா கொண்டாட்டங்கள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சியில் தாவேக தலைவர் விஜய் பெண்களை மையப்படுத்திய தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வேல்முருகன், இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக நடத்தப்படக்கூடிய வகையில் பெண்களுக்கு மட்டுமான அந்த அனுமதி QR கோட் உள்ளிட்ட அந்த நடைமுறைகளோடு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யலாம்.
பாலவேல், குறிப்பாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோருக்கு QR கோடுகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கம் போல விஜய் பங்கேற்கக்கூடிய இது போன்ற இண்டோர் மீட்டிங்களுக்கு வந்து மொபைல் அனுமதி கிடையாது. எனவே மொபைல் போன்கள் வந்து வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மேடையில் ஏறி பேச இருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி ஏற்கனவே கருத்து கேட்பு கூட்டங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அதுல மகளிருக்கான குறிப்பாக இந்த என்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த வாக்குறுதிகளாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவினுடைய சார்பில் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் குறிப்பாக 10,000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும். அதே போல மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகையும் வழங்கப்படும் என்று இரண்டு தரப்பிலும் வந்து தற்போது மகளிர்களை முன்னிலைப்படுத்தி முக்கியமான அந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிகமான பெண் வாக்காளர்கள் தான் தங்களுக்கான ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நிலையில அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இருக்கும்னு குறிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தேர்தல் குறிப்பாக இந்த வாக்குறுதிகளை திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் அவர்களுடைய ஒரு குழுவானது குறிப்பாக IRS அருண்ராஜ் அவருடைய தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது விஜய் இன்றைய தினத்துல தன்னுடைய முதல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமாக தேர்தல் வாக்குறுதியாக ஒரு வடிவம் பெற்ற ஒரு வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இன்று பெண்களுக்கு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விஜய் அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக அனைவருக்குமான வீடு, இருசக்கர வாகனம், அதே போல டிகிரி இல்லாத வீடுகளுக்கு குறிப்பாக கட்டாயம் ஒரு டிகிரி, அதே போல தஞ்சையில் பேசுகின்ற பொழுது குறிப்பாக அரசு ஊழியர்களாக இல்லாத வீடுகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த கல்வி செலவை ஏற்பது, இது போன்ற பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு வாக்குறுதிகளாகவே அவர் வந்து அறிவிப்பார். இதுதான் தேர்தல் வாக்குறுதியாக இடம்பெற போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடக்கூடிய வகையில பெண்களுக்கான அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதிலான உரிமை தொகை திட்டம் இருக்க போகிறதா, அல்லது வேலை வாய்ப்பு சார்ந்த திட்டங்கள் இருக்க போகிறதா, அல்லது அரசியல்ல குறிப்பாக சீமான் போன்றவர்கள் சட்டமன்ற தேர்தலில் 50க்கு 50% என்ற அடிப்படையில குறிப்பாக நேரடியாக பெண் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார். இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பாக ரேஷன் கடைகள்ல பெண் இடையாளர்களுக்கு பெண் அந்த இரண்டு தரப்புக்கும் வந்து இடையாளர்கள் ஆண் பெண் என்று அந்த அறிவிப்பு என்பது வெளியிட்டிருந்தார். இது போன்ற சூழல்ல முக்கியமான இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பெண் வாக்காளர்களை மையப்படுத்தி இந்த ஒட்டுமொத்த தேர்தலும் அப்படிங்கிறது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அதே போல தமிழக வெற்றிக் கழகமாக இருக்கட்டும், இதை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில விஜயனுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்து பார்க்க வேண்டும். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.